தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் KN சேகர், அம்பத்தூர் 81வது வார்டுக்குட்பட்ட பூம்புகார் நகர், வேணுகோபால் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, கல்யாணபுரம், சந்திரசேகரபுரம், ராஜீவ்காந்தி தெரு, இந்தியன் பேங்க் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திறந்த வாகனத்திலும் வீதிகளிலும் நடந்து சென்று பொதுமக்களிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்தும், மாலை அணிவித்தும், ஆரத்தி எடுத்தும், மலர் தூவியும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக வேட்பாளர் KN சேகர், திமுக ஆட்சியில் 2 வயது குழந்தை உட்பட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது எனவும், மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் எதிர்பார்த்ததை விட 4% அதிக ஆதரவு நமக்கு இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பரப்புரை நிகழ்வில் பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளானர் கலந்து கொண்டனர். தேர்தல் நாளே நெருங்கிட்டு மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? மக்களுடைய வரவேற்பு நாங்கள் எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு நல்லா இருக்கு. ஏன் 4 மடங்கு நல்லா இருக்குன்னா, பொதுவாக நாங்கள் போகும் இடம்லாம் சொல்கிறது, திராவிட மாடல் ஆட்சினா ஏதோ புதுமையாக இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் இல்லை, மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி புதுமையாக இருக்குன்னு நினச்சோம். அங்கே போனால் தான் தெரியுது 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறான். சரி, 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 70 வயசு பாட்டியை பாதுகாப்புக்கு போட்டால் அதையும் சேர்த்து கற்பழிக்கிறான். அப்போ இந்த ஆட்சியை அகற்றணும். அதே மாதிரி கெஞ்சா எங்கே பார்த்தாலும், குடிக்கிறதுக்கு தண்ணிக்குதோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் கெஞ்சா கூவி முன்னாடி பான் பராக் விற்றாங்களே அது மாதிரி நீங்கள் விற்கிறாங்க. சரி, பான் பராக் விற்கிற மாதிரி கெஞ்சா வைக்கிறாங்க, அபின் விற்கிறாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போடும், மக்களை காப்பாற்றணும்னு இந்த இப்போ போட்ட தேர்தல் அறிக்கையில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த தேர்தல் அறிக்கையிலையும் அது இல்லை. மக்கள் மீது அக்கறை, பெண்கள் மீதும் கற்பழிக்கிற அந்த பெண்கள் மீதும் அக்கறை இல்லாத திராவிட மாடல் ஆட்சி, கெஞ்சா அபினை ஒழிப்பதற்கு சட்டமில்லாத அந்த திராவிட மாடல் ஆட்சி தேவையா? அப்போ அந்த கெஞ்சா அபின் 3 மாதத்தில் நான் ஒழிப்பேன் என்று சொன்ன அனைத்திந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரணும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். ஏன் அவர் அதை சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அந்த 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு போட்டால் வயசானவங்களை 70 வயசு வயதானவர்களை கற்பழிக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி தேவையா? சரி, இது ஒரு பக்கம். 5ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற சாதாரண ஆரம்ப பள்ளி, 5வது வரைக்கும் ஆரம்ப பள்ளினா ஒரு பள்ளிக்கு 40 பேர் 50 பேர் சொல்லலாம். அப்போனா 250 பேர். அதுக்கு ஒரே ஒரு ஹெட்மாஸ்டர். ஆனால் 10க்கு 10க்கு இருக்கின்ற மதுக்கடையில், ஒயின் ஷாப்பில் 5 சேல்ஸ்மேன் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணயம் இல்லாத உபரியாக இருக்கிறது பல பேர். அப்போ வரும் சங்கதிகளை காப்பாற்றுகின்ற எந்த செயலுக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொணப்போம். ஆனால் வருங்கால சங்கதிகளை எதெல்லாம் கெடுக்குமோ, கற்பழிப்பு கெடுக்குதுன்னா அதுக்கு துணைப்போகுது, மதுக்கடை துணைப்போகுது, கெஞ்சா அபின் சேல்ஸை கூட்டுது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்சிக்குன்னா இந்த ஆட்சியை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். குறிப்பாக எல்லாருடைய கேள்வி தான். ஏன்னா எல்லாம் குழந்தைக்கு தகப்பன், கெஞ்சா அபின் எல்லாம் பிள்ளையோட தாய் தகப்பன். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, 2 வயசு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லையே, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லையே, இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் கெஞ்சாது. அதனால் இதுவே மிகப்பெரிய நிறைய குற்றங்கள் இருந்தாலும் இது அன்றாட ஒரு குற்றமாக எதிர்பார்க்குறாங்க. மக்கள் இதை கொதிச்சிருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா, நல்ல நேரம் தேர்தல் வந்துச்சு இல்லைன்னு சொன்னால், இலங்கையில் ராஜபக்சவை துரத்தின மாதிரி தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் துரத்தக்கூடிய நிலைமை வரும் போல மக்கள் பேசுகிறாங்க. நானும் அது கண்கூடாக பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.